ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 5 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஏதோ பேசுறதுக்கு போனாலோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை சொன்னாலோ எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்படின்றாங்க இல்லையா? எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? திங்க் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாமா சென்டென்ஸை? எனக்கு இப்போ நேரம் இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் டைம் ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் ரைட் நவ் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்றது அப்படின்னா, I am a little confused அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? I am a little confused அப்படின்னு சொல்லுங்க. தேர்ட் சென்டென்ஸ், இப்போ சில பேர் நம்ம மீட் பண்ணும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு இடத்த விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது அவங்க முதல் தடவையாக போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அதை ஷேர் பண்ணிக்கும் போது, இந்த இடத்துக்கு இப்போ தான் நான் முதல் தடவையாக போயிட்டு வரேன், இது எனக்கு முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுங்க. இப்போ ஃபோர்த் சென்டென்ஸ், இது சில பேர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்போம், அவங்களால உடனடியாக அதை சொல்ல முடியாது. அப்போ அவங்க நான் அதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I'll think about it and tell you அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? I'll think about it and tell you அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவுடைய லாஸ்ட் சென்டென்ஸ், அதாவது ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he didn't explain it properly அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? he didn't explain it properly அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையான்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது போன்ற இங்கிலீஷ் சென்டென்சஸை நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.